நாம் இன்று இணையம் தொடர்பான எமது புரிதல்களை விசாலப்படுத்திக் கொள்வோம். இணையம் என்பது எமது அன்றாட வாழ்வின் ஒரு முக்கிய பங்காகிவிட்டது. அதன் காரணமாக இணையத்தின் மூலமாகத்தான் பல விடயங்கள் சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொளியை நீங்கள் காண்பது கூட இணையத்தின் இன்னொரு விளைவுதான். ஆகவே இந்த இணையம் பற்றிய புரிதல் என்பது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. இன்டர்நெட். இந்த இணையம் என்பதை பற்றி நாங்கள் அறிகின்ற பொழுது ஒரு விடயத்தை பற்றி அவதானிக்கலாம். அதாவது ஒரு கணினியில் உள்ள ஒரு பிரவுசரில் நீங்கள் இணைய பக்கம் ஒன்றுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கு பல இணைப்புகள் காணப்படும். அந்த இணைப்புகளை நாங்கள் எவ்வாறு சொல்வோம் என்றால் ஹைப்பர் லிங்க் என்று கூட சொல்லிவிடலாம். நாங்கள் ஒரு பொதுமைப்பாடான ஒரு லிங்க் இருக்கிறதாக கருதி கொள்வோம். எனவே இந்த இணைப்பை நாங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம். இணைப்பு, ரைட். ஸோ இவ்வாறு இங்கே கிளிக் செய்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட இணைப்பு எங்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு இந்த இணைய உலாவியம்மை அழைத்து செல்லும். இவ்வாறு அந்த இணைப்பை கிளிக் செய்கின்ற போது அது எங்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இணைய முகவரியை நாங்கள் URL என்று சொல்வோம். URL என்பது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் எனப்படுகிறது. தமிழில் இதனை நாங்கள் உரலி என்று சொல்வோம். இந்த இணைப்பின்படி இவ்வாறான ஒரு முகவரி இருக்கின்றதென நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஸோ http://www.youtube.com/புதுநுட்பம். இவ்வாறான ஒரு அமைப்பை தான் நாங்கள் URL என்று சொல்வோம். ரைட். ஆக இந்த இணைப்பை கிளிக் செய்கின்ற பொழுது இணைய பரப்பில் என்ன வகையான விடயங்கள் நடந்தேறுகின்றன என்கின்ற விஞ்ஞானத்தை பற்றி நாங்கள் புரிந்து கொள்வோம். இதனை புரிந்து கொள்வது மிகவும் இலகுவானது. இந்த இணைப்பின் பெயரில் காணப்படுகின்ற இணைய பக்கத்தினுடைய ஒரு பிரதியை எமது கணினிக்கு கொண்டு வருவதுதான் இந்த இணைப்பை கிளிக் செய்வதனால் நடந்தேறுகின்ற விடயம். இந்த URL முதலாவதாக காணப்படுவது HTTP என்பதாகும். HTTP என்பது ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் எனப்படும். இணைய பக்கங்களை கணினிக்கு எடுத்துக்கொண்டு வருவதற்கு கணினிகளால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம்தான் இந்த HTTP. இவ்வாறான இந்த HTTP காணப்படுகின்ற பொழுது இதற்கு இந்த கோலோன் இந்த /க்கு அப்பால் இருக்கின்ற இந்த www.youtube.com என்பது சர்வருடைய பெயராக இருக்கிறது. சர்வர் நேம் என்று சொல்வோம். ஆனால் இணையம் என்றால் மொத்தமாக இலக்கங்களின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் வாயிலாகத்தான் ஆளுகை செய்யப்படுகின்ற விடயங்களை பற்றி நாங்கள் ஐபி அட்ரஸ் என்றால் என்ன, IPv4 மற்றும் IPv6 போன்றவற்றை பற்றி அறிந்த காணொளிகளில் கண்டிருந்தோம். அந்த காணொளியை கண்டாவிட்டால் அதற்கான இணைப்பை நான் இந்த காணொளியின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கி இருக்கிறேன். அதனை கிளிக் செய்வதன் மூலம் கண்டுகொள்ள முடியும். ஆக இந்த வெப் சர்வனுடைய பேருக்கான கணினியினுடைய அந்த இலக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த இலக்கத்தை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் எமது கணினிக்கு அந்த இணைய பக்கத்தினுடைய ஒரு பிரதியை கொண்டு வரக்கூடிய சாத்தியங்கள் உருவாக்கப்படலாம். ஆக அந்த இணைப்பை கிளிக் செய்வதனால் இரண்டாவது நிலையாக இந்த வெப் சர்வனுடைய இலக்கத்தை கண்டறிகின்ற நிகழ்வுதான் நடந்தேறுகிறது. அக்கணினிகளில் பொதுவாக தரவுகள் பொட்டலங்களாகவே கடத்தப்படுகிறது. பொட்டலங்கள் என்பது பாக்கெட் கூட சொல்லிவிடலாம். இவ்வாறு இங்கு www.youtube.com என்கின்ற இந்த இணைய முகவரியினுடைய இலக்கம், அந்த கணினியினுடைய இலக்கம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக அந்த தகவல் கூட பொட்டலங்களாக அனுப்பி வைக்கப்படும். இந்த தகவல்கள் என்பவை பல சேவையகங்கள் ஊடாக செல்லப்பட்டு அவை ஒவ்வொரு சேவையகங்களிலும் இந்த தரவுகள் இருக்கின்றதா, இவ்வாறு தரவுகளை வைத்திருக்கின்ற பாக்கெட்டுகள் பல சேவையகங்களூடாக சென்று குறிப்பிட்ட இணைய முகவரிக்கான அந்த ஐபி அட்ரஸ் இருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து கொள்ளும். அவற்றை பல்வேறு சேவையங்களில் தேடிய பின்னர் அந்த குறிப்பிட்ட சேவையத்துக்கான இலக்கம் கண்டெடுத்தவுடன் அதனை உடனடியாகவே எமது கணினிக்கு அனுப்பிவிடும். அப்படியானால் இந்த பாக்கெட்டுகளை அனுப்பி இந்த பெயர்களுக்கான இலக்கங்களை பார்க்கின்ற இந்த வகையான கணினிகளுக்கு ஒரு விசேடமான பெயர் இருக்கிறது. அதனை நாங்கள் என்ன சொல்வோம்? DNS சர்வர்ஸ் என்று சொல்வோம். DNS சர்வர்ஸ். DNS என்றால் டொமைன் நேம் சிஸ்டம் எனப்படும். இதன்படி நாம் செல்ல வேண்டிய அந்த இணைய பக்கத்தை கொண்ட சேவையகம், அதாவது கணினியினுடைய இலக்கத்தை எமது கணினியிலிருந்து தரவுகளை பாக்கெட் வழியாக அனுப்புவதன் மூலம் அறிந்து கொண்டோம். தகவல் பொருந்திய பொட்டலங்கள் எவ்வாறு குறிப்பிட்ட DNS-ஐ அடைகின்றது என்பதற்கு ஒரு கேள்வி வருகிறது. அதைத்தான்
இன்டர்நெட் சர்வீஸ் புரோவைடர்கள் மூலமாக நாங்கள் பெறுகின்ற இணைப்பு மூலமாகத்தான் இது சாத்தியப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு எமது கணிலிருந்து தரவு பாக்கெட்டுகள் அனுப்பப்பட்டு அவை பல வகையான தேடல்களை மேற்கொண்டு பின்னர் எமது கணினி அமைப்புக்கு வருகின்ற பொழுது அந்த மொத்தமான செயற்பாடையும் சேர்த்துத்தான் நாங்கள் சொல்வோம் ஐபி என்போம். ஐபி என்றால் என்ன? இன்டர்நெட் புரோட்டோகால். சோ இந்த ஐபி என்பது இந்த மொத்தமான செயற்பாட்டை குறிக்கின்றது என்று அறிந்து கொண்டோம். சாதாரணமாக எமது கணினிலிருந்து அனுப்பப்படுகின்ற ஒரு பொட்டலமானது, தகவல் பொட்டலமானது இன்னொரு கணினிக்கு சென்று அந்த குறிப்பிட்ட இணைய முகவரியோ அல்லது அதனுடைய இலக்கத்தையோ அறிந்து கொண்டு மீண்டும் எமது கணினிக்கு வருவதற்கு இடையில் அவை மொத்தமாக குறைந்தது 10 கணினிகள் ஊடாக பயணிக்கும் என்கின்ற விடயம் என்பது ஒரு போனஸ் தகவல். ஆக எமது கணினியிடம் நாம் செல்ல வேண்டிய அந்த இணைய பக்கத்தை வைத்திருக்கின்ற சேவையகத்தினுடைய கணினி இலக்கம் தெரிந்து கொண்டு விட்டது. எனவே இந்த கணினியிலிருந்து நாங்கள் பாக்கெட் வழியாக தகவலை அனுப்ப வேண்டியிருக்கும். அதாவது இந்த இணைய தளத்தினுடைய குறிப்பிட்ட இந்த பக்கம்தான் தேவை என்பதை பற்றி அதற்கு செய்தி அனுப்ப வேண்டியிருக்கும். இது கூட பாக்கெட் வழியாகத்தான் அனுப்பப்படும். இணைய பரப்பிலே தகவல்கள் எல்லாமே பாக்கெட்டுகளாகவே அனுப்பப்படுகின்றது என கண்டுகொண்டோம். ஆனால் இதனுடைய அளவு என்பது 512 பைட்ஸ் அளவு மிகவும் குறைந்ததாகவே காணப்படுகிறது. இதை குறிப்பாக நாம் அனுப்புகின்ற குறுஞ்செய்திகளின் கொஞ்சம் பெரிய ஒரு குறுஞ்செய்தியாக கொண்டு விடலாம். அதாவது குறுஞ்செய்திகள் 160 கேரக்டர்ஸ் இருக்கக்கூடும். ஆனால் இங்கு 500 கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கக்கூடும். ரைட்? சோ இவ்வாறான ஒரு அமைப்பில் ஒரு பாக்கெட்டாக எப்போதுமே ஒரு இணைய பக்கத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே அது துண்டுங்களாக பல பாக்கெட்டுகளாகத்தான் எமது கணினியை வந்தடைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ரைட்? ஆக இங்கு அந்த குறிப்பிட்ட சர்வர் இருக்கும் என்று சொன்னால், ஆக இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பாக்கெட்டுகள் யாவும் இங்கிருந்து எமது கணினி இங்கு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த கணினியை இங்கு வந்தடைகிறது. ரைட்? ஆனால் ஒரு முழுமையான ஒரு இணைய பக்கம் இங்கு காணப்படுகின்ற பொழுது அது பாக்கெட்டுகளாகவே சிறு சிறு பகுதிகளாகவே இவ்வாறு இன்டர்நெட்டின் மூலமாக எமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆக இந்த துண்டுங்களாக கிடைக்கப்படுகின்ற இந்த மொத்த நிலைகளையும் இங்கு ஒன்று சேர்த்து காட்சிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவ்வாறு பல சிறு பாக்கெட்டுகளாக ஒரு இணையதளம் எமது கணினியை அடைந்து அங்கு சரியான முறையில் வடிவமைக்கப்பட்டு அந்த முழு தோற்றத்தையும் பெறுகின்ற நிலை சாத்தியமாக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் இந்த மொத்த நிலையையும் சாத்தியமாக்குகின்ற அந்த வழிமுறைக்குத்தான் நாங்கள் சொல்வோம் டிசிபி என்று சொல்வோம். அப்ப டிசிபி என்றால் என்ன? டிசிபி என்றால் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். பொதுவாகவே நீங்கள் அறிந்திருக்கக்கூடும், அநேகமாக டிசிபி ஐபி என்றெல்லாம் சொல்வார்கள். இது உண்மையில் இந்த மொத்த நடவடிக்கைகளை சேர்ந்து நடப்பதனால், அதாவது இங்கு பொட்டலங்களாக வருகின்ற விடயங்களை எல்லாமே ஒன்று சேர்க்கப்பட்டு குறிப்பிட்ட அந்த இணையதளத்தை காட்சிப்படுகின்ற மொத்த செயற்பாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளை தான் நாங்கள் இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் என்று சொல்வோம். அதனைத்தான் நாங்கள் டிசிபி ஐபி என்று கூட பலரும் சொல்வோம். இவ்வாறு எமது கணினியை வந்தடைகின்ற இந்த பொட்டலங்களானவை HTML என்கின்ற ஒரு விசேடித்த ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் என்கின்ற ஒரு முறையில் அமைந்திருப்பதன் காரணமாக அம்மை எமது கணினியில் காணப்படுகின்ற இணைய உலாவியில் தோற்றம் காண செய்யப்படுகிறது. ஒரு இணைய பக்கத்தில் காணப்படுகின்ற ஒரு இணைப்பை நீங்கள் கிளிக் செய்கின்ற போது இத்தனை விடயங்களும் மிக 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 வேகமாகவே நடந்து குறிப்பிட்ட இணைய பக்கத்தை எமது இணையதளத்தில் காட்சிப்படுத்திவிடும். ஆக ஒரு இணையதளத்திலோ அல்லது இணைய பக்கத்தில் காணப்படுகின்ற இணைப்பை கிளிக் செய்வதனால் அதன் பின்னணியில் தொடர்கின்ற விஞ்ஞானம் தொடர்பான விடயங்களில் நாங்கள் தெளிவுகளை கண்டுகொண்டோம். எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் சொல்லி அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அடுத்த காணொளி பற்றிய விடயங்கள் உங்களுக்கு உடனடியாகவே அறிவிக்கப்படும். அடுத்த காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.